ஓம் லோமுத்திர சமேத அகத்திய சாயனம மீனாட்சி சமேத சொக்கநாராயணம. இன்றைக்கி ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி. ஐப்பசி பௌர்ணமி அப்படின்னாலே சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் பண்ணக்கூடிய நாள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன் அதுவும் வருஷத்தில் ஐப்பசி மாதம் பௌர்ணமியில் இந்த அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பிரம்மா பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு 5 தலைகள் உண்டு. சிவபெருமானுக்கும் 5 தலை உண்டு, 5 முகம் அப்படிங்கிறது ஒரு இது ஐதீகம். ஸோ அப்போது சிவபெருமானோட நான் தான் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கும் பொழுது, ஸோ இந்த கர்வத்தை எடுக்கணும், நான் தான் பெரியவன் அப்படிங்கிற அகங்காரம் அப்படிங்கிறதெல்லாம் தலைகணம் இதெல்லாம் கொண்டு இருந்ததுனால சிவபெருமான் பிரம்மாவோட ஒரு தலையை கொய்தார். அந்த தலையானது அந்த கபாலம் தலை சிவபெருமானோட கையில் ஒட்டிக்கிச்சு. ஸோ கையில் ஒட்டிட்டதுனால அதை அவரால் எடுக்க முடியல. அப்போது இதை எடுக்க முடியாமல் சிவபெருமான் கஷ்டப்படுறாரு. ஏன் அப்படின்னா, ஒரு தலையை எடுக்கும் பொழுது அந்த பிரம்மாவுடைய பிரம்மகத்தி தோஷங்கிறது சிவபெருமானை பிடித்து விட்டது, அந்த தலை கையில் ஒட்டிட்டதுனால. ஸோ இந்த பிரம்மகத்தி தோஷத்தினால சிவபெருமான் ஒவ்வொரு ஊராக அலைகிறாங்க, போகிறாங்க. அப்போது என்ன செஞ்சால் அந்த சாபம் தீரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த கபாலம் அப்படிங்கிறது, அந்த மண்டை ஓடுங்கிறது எப்பொழுது நிறைகிறதோ அப்பொழுது இந்த சாபம் உங்களுக்கு நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். அப்போது இந்த சிவபெருமான் அந்த கபாலத்தை கையில் வச்சுட்டே ஏந்திட்டே ஒவ்வொரு இடத்துலையா போயிட்டு ஒவ்வொரு ஊராக போயிட்டு இருக்கும்பொழுது கடைசியில் காசிக்கு வந்திருக்காங்க. காசிக்கு வந்த இடத்துல அன்னபூர்ணி அம்மா சிவபெருமானுக்கு அந்த சாதத்தை அரிசியை போடுறாங்க, அன்னத்தை போடும்பொழுது நிறைஞ்சிடுது. அந்த கபாலம் நிறைஞ்சோடனே அந்த சாப நிபத்திலிருந்து சிவபெருமான் வெளியில் வராங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, யாராக இருந்தாலும் கர்மா செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும். ஒன்று. ரெண்டாவது, அன்னபூர்ணி அம்மா அன்னம் கபாலத்தில் இட்டது சிவபெருமானுக்கு அன்னம் பாலித்தது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சி நடந்தது. ஸோ அதனால தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு அன்னாபிஷேகம் சிவபெருமானுக்கு பண்ணுறாங்க. இதில் ஒரு சிறப்பு என்னென்னா, உலகத்தில் எத்தனை தெய்வங்கள் கடவுள் இருந்தாலும் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் சிவபெருமான் தான். அவர் ஒருவருக்கு மட்டும்தான் அன்னாபிஷேகம் உலகத்திலே பண்ணுவாங்க, வேறு யாருக்கும் பண்ண மாட்டாங்க. இது ஒரு பெரிய சிறப்பு. சிவனடியார்களுக்கு இது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ ஒரு ஹாப்பி. தேங்க்யூ.